நாம் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. மொழி ஞாயிறு தேவநேய பாவனாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மைசூரில் உள்ள இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்தில் தமிழ் இளங்கருத்தாளராக பணிபுரிகின்ற முனைவர் ஆறு முத்துக்கருப்பன் ஐயா நம்மோடு தேவநேய பாவனாரை குறித்து பகிர இணைகிறார். மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் தமிழறிஞர், சொல்ல ஆராய்ச்சி வல்லுநர், பன்மொழி வித்தகர் தேவநேய பாவனார் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் இன்று. இவரை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் பிறந்தவர் பாவாணர் அவர்கள். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் தேவநேசன். தன்னுடைய 5 வயதில் பெற்றோரை இழந்து தமக்கையால் வளர்க்கப்பட்டவர். தன்னுடைய பள்ளி கல்வியை கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகளில் பயின்றார். பள்ளி படிப்பை முடித்தபின் தன்னுடைய 17வது வயதில் ஆசிரியராக பணியை தொடங்கினார். அதன் பிறகே ஆசிரியர் பயிற்சி பெற்றார். 1924ஆம் ஆண்டு மதுரை தமிழ்ச்சங்கம் நிகழ்த்திய பண்டிதர் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர் பாவாணர் மட்டுமே. சென்னை, மன்னார்குடி, திருச்சி, புத்தூர், மண்ணடி ஆகிய இடங்களில் தமிழ் ஆசிரியராக பணி செய்தவர். 1925இல் இவரது முதல் நூல் சிறுவர் பாடல் திரட்டு என்னும் பெயரில் வெளிவந்தது. 40க்கும் மேற்பட்ட நூல்களையும் 150க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். குறிப்பாக இசைத்தமிழ் கலம்பகம், இயற்றமிழ் கலம்பகம், ஒப்பியன் மொழி நூல், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், தமிழர் மதம், திராவிடத்தாய், பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் என்று இவரது படைப்புகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, வடமொழி, ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம் உள்பட 17 மொழிகளில் இலக்கண புலமை பெற்றவர். தமிழ் சொல் பிறப்பியல் அகர முதலியின் தந்தை என போற்றப்படக்கூடியவர் பாவாணர் அவர்கள். தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி திட்டத்தில் முதல் இயக்குனராக இருந்து முத்திரை பதித்தவர். உலகத்தின் முதல் மொழி தமிழ், உலகின் முதல் மனிதன் தமிழன், தமிழ் திராவிட மொழிகளுக்கு எல்லாம் தாய், ஆரிய மொழிகளுக்கு மூலம் என ஆதாரங்களோடு இவர் வாதிட்டவர். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதத்தில் பல தமிழ் சொற்கள் இருப்பதை நிரூபித்து காட்டியவர். சிறந்த சொல்லாராய்ச்சி மேற்கொண்டவர் பாவாணர் அவர்கள். தமிழ் பெருங்காவலர், செந்தமிழ் நாவலர் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். தமிழுக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். தனித்தமிழ் இயக்கத்தின் வேர்களில் ஒருவராக கருதப்படுபவர் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள். 1989ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் நெடிய உரை நிகழ்த்தி அன்றே உடல் நலக்குறைவு ஏற்பட்டு தனது 79வது அகவையில் உலகை விட்டு மறைந்தார் தேவநேய பாவாணர். அவர் விட்டு சென்ற பணி இன்றும் போற்றக்கூடியதாக இருக்கின்றது. அவர் விதைத்த விதை இன்று தமிழ் செம்மொழியாக மலர்ந்திருக்கிறது என்றால் அது மிகையில்லை. அவருடைய பிறந்த நாளில் அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் உங்களோட வழங்குவதற்கு வாய்ப்பளித்த அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிறுவனத்திற்கு எனது நன்றிகள். மொழி ஞாயிறு தேவநேய பாவனாரை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்ட இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்தின் தமிழ் இளங்கருத்தாளர் முனைவர் ஆறு முத்துக்கருப்பன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.